ஹலோ மக்களே, நான் அமரீஷ். எப்படி இருக்கீங்க? 2 நாளாக ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்க. போதுமா? சந்தோஷமா? கண்டிப்பாக தளபதி ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னாருன்னு கேட்டிருப்பீங்க. இனிமையாவது தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காதீங்க. அவருக்கு தெரியுமே அவர் பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கு. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல, நீங்கள் ஹேர்ட் ஆகாதீங்க. நீங்கள் ஹேர்ட் ஆனால் எங்களுக்கு ஹேர்ட் ஆகுது. முக்கியமாக லேடிஸை பார்த்து சொல்லிட்டாரு. ஸோ ஏன்னா பெண்கள் தான் வந்து அந்த விஷயத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத அவர் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த சகுனி இருக்காங்க தெரியுமா, சுன்னி நியூஸ்காரங்க, சாரி சன்னி நியூஸ், ஐயோ சன் நியூஸ்காரங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த ஸ்பீச் எல்லாம் பெருசாக வைரல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 22 அவங்க போட்ட அந்த ஒரு அஃபிடவிட் எடுத்து இன்னைக்கு போட்ட மாதிரி பயங்கரமாக நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஃப்ராடுத்தனமான எச்சத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க காலையிலேயே. தளபதியோட ஸ்பீச் இன்னைக்கு இருக்குன்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் கடைசியில் எல்லாரும் அங்கே தாண்டா போக போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் காலையிலேருந்து வைரலாக்கி எல்லாத்துலையும் இதில் பார்த்தா அது அதில் பார்த்தா அதுன்னு எல்லா சேனல்லையும் அதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதை பார்த்தது இன்னும் கொண்ட பசங்களுக்கு மண்டை காஞ்சிருக்கும். நானே காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வேறு இன்ஸ்டாகிராமில் போட்டேன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக தளபதி இதுக்காவது பதில் சொல்லுவார். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டாருன்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலாம் சொல்ல. அது என் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை. நீங்கள் ஏன் அதை போட்டு தலையில் எடுத்துக்கிறீங்க? நான் பார்த்துக்கிறேன். போய் நம்ம வேலை என்ன, அரசியல் காலத்தில் நம்ம வேலை என்ன, அதை போய் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட்டாக முடிச்சிட்டாரு. அதை விட இன்றைக்கி எல்லாத்துக்கும் பெரிய ஆப்புனா இந்த ஒட்டுமொத்த பொலிட்டீஷியனுக்கும் வச்ச ஆப்பு தான். ஏன்னா இந்த 30% ஸ்டாலின் சார் டேக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சங்கதி எடுத்து விட்டார். ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக இவங்க கேட்பாங்க, எங்களாலே இத்தனை வருஷம் முடியல, நீ வந்து இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தேன்னா செஞ்சிருவே அப்படின்னு. ஏன்னா தளபதி இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாமே வேறு லெவல் வாக்குறுதி. அதுவும் பெண்களுக்கு முழுக்க கம்ப்ளீட்டாக, அதாவது மாதம் 2500 காசு கொடுக்குறதா இருக்கட்டும், 6 மாதம் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் பஸ்ஸு, இந்த பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பஸ் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக எந்த பஸ்ஸில் வேணால் ஏறி பெண்கள் ஃப்ரீயாக போகலான்னு சொன்னதாக இருக்கட்டும். அதே மாதிரி மாமன் மோதிர திட்டமாக பிறந்த குழந்தைக்கு பரிசு கொடுக்கறது, அந்த விஷயமா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு தங்கம் அப்புறம் சேலை இதெல்லாம் கொடுக்கறதுன்னு சொன்னதாக இருக்கட்டும். இப்படி எல்லாமே பெண்கள் வந்து வரவேற்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு அம்சமாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து பாடி கேமோட தனியாக அதற்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்படும். ப்ளஸ் பெண்களுடைய பாதுகாப்புக்காக எல்லா ஆட்டோ முதற்கொண்டு எல்லா பேருந்துகளிலுமே அவசர பட்டன் அது செட் பண்ணுற அந்த விஷயமா இருக்கட்டும். அதுவும் வந்து அதற்கான ஹைடெக் ஒரு எப்படி சொல்கிறது, சிசிடிவியோட அந்த கேமரா ரூம் செட் பண்ணி அதில் மானிட்டர் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளே அந்த இடத்துக்கு ரீச் ஆகிற மாதிரி திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் சொன்ன இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வேறு லெவல். அதாவது நம்மளுடைய இந்த இப்போ தளபதியோட திட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே இருக்குது அதில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாதிங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த திட்டத்தில் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு திட்டமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஒரு வெளிநாடுகளில் எந்த அளவுக்கான பாதுகாப்பு இருக்கோ அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வேலைகளும் இந்த பக்கம் நாங்கள் செய்வோம் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த பாடி கேம் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த சிசிடிவி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த பட்டன் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ளஸ் 5 மினிட்ஸில் ரீச் ஆகி அவங்களை காப்பாற்றுவோம்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பெண்கள் பாதுகாப்பு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. இதுதான் ஹைலைட். ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஏன்னா காவல்துறை வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அந்த காவல்துறை தான் இந்த பெண்களை பாதுகாக்க முடியும். அப்போ பெண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த காவல்துறை இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் போது இவர் நேரடியாக அதில் இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையுமே தவறு நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம், ஆர்டர் போட்டுடலாம், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிடலாம். பட் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அதனால் இன்றைக்கி பெண்களுக்கு இவர் அறிவித்த இத்தனை அறிவிப்புகளையும் இது மற்ற அரசியல் கட்சிகள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் அவங்க அறிவிப்பாங்க. இப்போ இது அறிவித்த மாதிரி இப்போ ஒரு 2500 அறிவித்தாங்கன்னா நாளைக்கு நாங்கள் வந்து 5000 தரோன்னு சொல்லுவாங்க. இதாக இபிஎஸ் சொன்னார், 10,000 தரோன்னு சொன்னார். கருணை தொகையா என்னது, பிச்சை போடுறாரு, நம்ம மக்களுக்கு பிச்சை போட்டார். அவர்லாம் வந்து பிச்சை போடுற மாதிரி அவர் 10,000 தருவார். இவர் வந்து ஓசியா தானே தருன்னு சொல்லிட்டு 5000 போடுவார். இன்றைக்கி போட்டு உடைச்சாரா குட்டை? ஏடா எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டினா, ஆனால் கவர்மெண்ட்டே உங்களுக்கு டேக்ஸ் கட்டுது 30%. எங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். 4,39,000 கோடி நமக்கு பட்ஜெட், புரியுதுங்களே, ஆண்டுக்கு. அப்போ 4,39,000 கோடியில் 30% அவங்களுக்கு டேக்ஸாக போதான். அப்படின்னா கிட்டத்தட்ட
1,30,000 கோடி காசு அவங்க போயிடுது, அவங்க கஜானாக்கு போயிடுது. கவர்மெண்ட் கஜானாக்கு போகல, அவங்க கஜானாக்கு போயிடுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 3 லட்சத்தி சம்திங் தான் வந்து மக்களுடைய தேவைகளுக்கு இவங்க வந்து செய்கிறாங்க. அது கூட மக்கள் தேவைகள் இல்லை. இவங்க அறிவிச்சாங்கல்ல, நாங்கள் அந்த 1000 ரூபா கொடுக்குறோம், பிங்க் பஸ் ஓசியில் ஓட்டுறோம், அப்புறம் இந்த தொகை அந்த தொகைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து இந்த பேலன்ஸ் காசில், இதே காசில் தான் மற்ற நிர்வாகத்தை இவங்க நடத்தணும். அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய லாப நட்டத்தையும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இங்கே காசு வந்து கல்லால் காணாமல் போயிடுது. இன்றைக்கி தளபதி இத்தனை திட்டங்களை அறிவித்ததுக்கப்புறமா அதில் மட்டும் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் இந்த பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு இலவசமாக இருக்கட்டும், அப்புறம் வருஷத்தில் வந்து 15,000 வந்து பெண் கல்விகளுக்கு கொடுக்குறது அந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா டிபேட்டில் உட்காந்து இதெல்லாம் எப்படி சாத்தியம், உடனே வந்துடுவாங்க. 15,000 ஒரு ஃபேமிலி கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் இத்தனை ஃபேமிலி இருக்குது, இத்தனை கோடி பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பேர் கொடுத்தா எவ்வளோ ஆகும் தெரியுமா, இது என்னப்பா அவர் கணக்கு பண்ணாமல் உட்காந்துருப்பாருப்பா, அவர் சும்மா வந்து வாயில் அடிச்சு விட்றதுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிபேட் அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்கள். இவ்வளோ நாள் இவங்க கொடுத்ததுக்கெல்லாம் எப்படி கணக்கு ஏது கணக்கெல்லாம் கேட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ இவர் சொன்ன அந்த ஒவ்வொரு திட்டத்தையும், இந்த திட்டத்துக்கு இவ்வளோ செலவாகுது, இந்த திட்டத்துக்கு இவ்வளோ செலவாகுது, பட்ஜெட்டே இவ்வளோ தான், இதில் எப்படி இவரை கொடுத்துருவாரு, இவ்வளோ எப்படி செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து இந்த டிஸ்கஷன் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க பண்ணாத அந்த டிஸ்கஷன்லாம் இனிமே பண்ண ஆரம்பிப்பாங்க. தளபதி இந்த அறிக்கை விடுறது கூட, உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா, என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்க அந்த இடத்துல ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான்ப்பா அப்படின்னும் போது அப்போ மாட்டுவாங்க அவங்க. ஸோ இப்போ எப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி 2 சைடுமே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தளபதியோடைய இந்த திட்டத்தை செயல்படுத்த இவ்வளோ காசு வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்போ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ காசை நீங்கள் எங்கெங்கே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம கேள்வி வைப்போம். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியாமல் மாட்டிப்பாங்க. அதனால் இதை நோண்டுறதும் கஷ்டம், அதே நேரத்தில் இதை விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதும் கஷ்டம். அதனால தான் சொன்னேன், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எதை செஞ்சாலும் இவங்க எண்ணி பார்த்து தான் செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட திட்டங்களை வந்து அறிவிச்சது உண்மையாலுமே மகளிர் தினத்தில் அப்ரிஷியேட்டட். அந்த உண்மையாலுமே அந்த ஃபங்க்ஷனில் இந்த ஒவ்வொரு திட்ட அறிவிப்புக்கும் அந்த பெண்கள் வந்து அந்த சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், பூரிக்கிறதா இருக்கட்டும், கண்ணில் தண்ணி வச்சுட்டு அவங்க இருக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், இது எதை பிரதிபலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நடுத்தரத்துலேயும் சரி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுமே சரி, ஒவ்வொரு நாளும் இந்த சாமானிய சில விஷயங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், மாதம் ஆனால் இந்த கேஸ் சிலிண்டர் வாங்குறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பஸ்ஸில் இதுங்களை ஏற்றி அனுப்புறது வர்றது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இவங்க கஷ்டப்படுறது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவன் புருஷங்காரன் சம்பாதிச்சாலுமே அவன் ஒரு குடிகாரனாக இருந்தானா அவனோட பாதி காசு குடியிலே போயிடுது. மீதி காசை வச்சு தான் இவங்க குடும்பம் நடத்தணும் அப்படின்னும் போது பத்த மாட்டேங்குது. ஸோ அப்போ இவங்களால சமாளிக்கணும்னா இவங்க சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க பெரும்பாடு புருஷன் கொடுக்குற காசில் தான் இவங்க வாழ்த்து குடும்பத்தை நடத்தி ஆகணும். அப்படின்ற சூழ்நிலையில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதம் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு கேஸுக்கு மானியம் கிடைக்கிறாங்க, அதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இழந்துட்டு அந்த இருக்கிற சொற்ப காசை வச்சுட்டு கடன் கப்பி வாங்கி அவங்களுக்கு கடன்காரனுக்கு பதில் சொல்லி முடியாது. ஸோ இனி அந்த தொல்லை இனி பெண்களுக்கு இல்லை அப்படின்ற நிலையை தமிழ்நாட்டில் தளபதி உருவாக்கிட்டாரு அப்படின்றது தான் இந்த தேர்தல் அறிக்கையை நான் பார்க்குறேன். இதை நீங்கள் விட்டீங்க, நீங்கள் கெட்டீங்க. ஸோ தேவையில்லாமல் அவருடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு இந்த சண்டிகைக்காரங்க திமுககாரங்களாம் சொல்கிற மாதிரி, ஐயோ குடும்பத்தையே ஒழுங்காக பார்க்காதவர் எப்படி மக்களை பார்க்க போகிறாருன்னு அவங்கள மாதிரியே லூசுத்தனமாக கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் லூசர்ஸு, அவர் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு 2026க்கு சதக்குன்னு உங்கள் ஓட்டை உங்கள் ஒத்தரால் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சு ரசிகனாவது வீடியோவில் வேலைக்கு போவேன். அப்படியே இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் இல்லை 1 ஹவரில் லைவில் வருவேன், வந்து ஜாயின் பண்ணிக்கங்க.